வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை எக்ஸ்பைரி எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த வேல்யூ படி நீங்களே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருந்தீங்கன்னா இன்ன பிரைஸ் தான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கும், கிடைச்சிருக்கும். ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 35 பாயிண்ட் சம்திங் கொடுத்துருப்பேன். அது வந்து இதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு இப்படிதான் இருந்திருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் இந்த ப்ளூ கலர் லைனுக்கு கீழே வந்து மார்க்கெட்டு ஃபர்தரா வந்து இந்த சப்போர்ட் உடைச்சும் போது ஃபர்தரா ஒரு 3 சப்போர்ட்டை வந்து கண்டிப்பா ரீச் ஆகும். சரிங்களா? அது இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஒரு நல்ல மொமெண்டம் கிடைச்சிருக்கும் புட் சைடு. ஓகே, இது எல்லாரும் எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துடலாங்க. நான் மார்க்கெட்டுக்கு 25,950 கால் வந்து 158 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து அப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். நீங்க பழைய வீடியோ கூட எடுத்து செக் பண்ணிக்கோங்க. நான் என்ன பிரைஸ் சொன்னேனோ நான் அது சொல்லும் போது இன்னொரு விஷயத்தையும் நல்லா சொல்லியிருப்பேன். எப்பவுமே ஒரு விலையை போய் மார்க்கெட் வந்து ட்ரிகர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து கிளியர் கட்டா சொல்லிட்டேன். புரியுதுங்களா? அந்த ட்ரிகர் பண்ணுது அப்படின்னாலே ஆப்போசிட்ல சப்போர்ட் எடுத்துருவாரு அப்படிங்கறதா இதனுடைய மீனிங். புரியுதுங்களா? ஸோ இதைத்தான் வந்து நீங்க எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கறத நான் லாஸ்ட் வீடியோலயே கிளியரா சொல்லியிருப்பேன். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்க பார்த்துருக்கீங்கன்னா நீங்க திரும்ப வேணாலும் போட்டு பாருங்க. ஒரு பிரைஸ மார்க்கெட் வந்து ட்ரிகர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து நல்ல கிளியரான ஒரு க்ளோஸ். இப்போ எஸ்டர்டே வந்து ப்ரீவியஸ் ஹை வந்து 135 அப்படின்னா இந்த க்ளோஸ் கிடைக்கணும். புரியுதுங்களா? இந்த பிரைஸை போய் ட்ரிகர் பண்ணக்கூடாது. ட்ரிகர் பண்ணா ஆப்போசிட்ல சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பார்த்து கவனமா செய்யணும்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். நீங்க அந்த பிரைஸ்ல வாங்கலைனாலும் நான் வந்து கொடுத்தது 26,150 புட்டு வந்து 100 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும்னு இண்டிகேஷனே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க அந்த இடத்துல கூட நீங்க வந்து ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் நீங்க மேக் பண்ணிருக்கலாம். ஓகே, இதுல நீங்க எப்படி டீல் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு பிரைஸுக்கும் கண்டிப்பா ஒரு மதிப்பு இருக்கு அப்படிங்கறத நான் இன்னும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா ஒரு விலையை ட்ரிகர் பண்ணக்கூடாது, இதுதான் இண்டிகேஷன். ஆப்போசிட்ல கிளம்புறதுக்கு இதுதான் இண்டிகேஷன். ஸோ இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் கொடுத்தாலுமே நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். திரும்பவும் இந்த பிரைஸை மேலே எப்போ ரீச் அவுட் ஆகுறாங்களோ அப்போ உள்ள போகணுங்கிறத நம்ம ரூலே. சரிங்களா? பிரேக் அவுட் கொடுத்தாதான் எடுக்கணும். இந்த மாதிரி வந்து விலையை டச் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா ரிவர்சல் ஆயிரும்னு அர்த்தம். அது எப்படி பாருங்க, நான் என்ன பிரைஸ் கொடுத்தேனோ அந்த பிரைஸுக்கு மேல மார்க்கெட் போகவே இல்லை. இந்த இடத்துலயே மார்க்கெட் அழகா திரும்பிடுச்சு. கிளியர் கட்டா தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இவ்வளவுதான் மார்க்கெட்டுங்க. நீங்க வந்து மார்க்கெட்டுக்கு என்னதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் போட்டாலும் போன வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், நீங்க வந்து நான் கொடுக்கக்கூடிய விலையை மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதும். இங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதையுமே நீங்க பிரைஸ் ஆக்ஷனு எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க. ஏன்னா எல்லாத்தையுமே இந்த வேல்யூக்குள்ளேயே நான் கொடுத்துருப்பேன். புரியுதுங்களா? நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், பிரைஸ் ஆக்ஷனு, கால் செல்லர் பேனிக் ஏரியா, புட் செல்லர் பேனிக் ஏரியா, நீங்க இன்னும் மார்க்கெட்ல என்னென்னலாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம வேல்யூ வந்து இது எல்லாத்தையுமே சொல்லிடும். ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோங்க மார்க்கெட்டை. போதும். நான் இதுவே இன்னும் கொஞ்சம் அதிகமான லைன்ஸ் வருதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் இன்னொரு லைனை கட் பண்ணி வேணாலும் கொடுத்துடலாம். ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, மார்க்கெட் எப்பவுமே அதனுடைய வேல்யூல மட்டும்தான் இயங்குங்கிறத நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். சரிங்களா? அதனால இதை நீங்க எப்படி வந்து ட்ரேடா கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியரா ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க, கிளாரிட்டி எடுங்க. திரும்பவும் இந்த பிரைஸ் வந்தா நீங்க பை பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. அது நல்லா கவனிங்க. இந்த பிரைஸ்ல எப்படி சப்போர்ட் எடுக்குது, ஏன் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா அது ஏன் இவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னா அதனுடைய வேகம் அப்படி இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து டைரக்ஷன் முன்னாடியே கரெக்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுதான் நடக்குதுங்க. ஸோ இந்த பிரைஸையே நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். ஸோ அதனால இதுவே உங்களுக்கு போதுமானது. சரிங்களா? ஓகே, நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிறது பார்த்துடலாம்.
நாளைக்கு மார்க்கெட் ஆக்சுவலா இப்ப மார்க்கெட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறத கவனிச்சு பாருங்க. இந்த மாதம் வரைக்கும் இங்க ஓபன் ஆன மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டவுன் சைடு, அகைன் மிட் பாயிண்ட், திரும்பவும் பிவோட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்தா மிட் பாயிண்ட் போறாரு, திரும்பவும் கீழே சப்போர்ட் ஒன்னுக்கு வராரு, சப்போர்ட்ல இருந்து திரும்பவும் பிரைஸ் ஆனது இந்த ப்ளூ லைனை டச் பண்றாரு, டச் பண்ண முடியாம கீழே விழுறாரு, திரும்பவும் சப்போர்ட் ஒன்னுக்கு மேல வந்து அகெயின் வந்து பிவோட் பாயிண்ட் அதாவது மிட் பாயிண்ட போய் க்ளோஸ் வச்சுட்டு அங்க இருந்து மார்க்கெட் ஆனது இப்ப மந்த்லி பிவோட்ல இப்ப க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ளோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நியூட்ரலா தான் எடுத்துக்கணும். மார்க்கெட் நாளைக்கு சிம்பிள் ஒரே ரூல் தான். மார்க்கெட் 943க்கு மேல இருந்த மார்க்கெட் அப் சைடு, அது கீழே உடைக்கும் போது ஃபர்தரா 808 வரைக்கும் வரலாம். அப்ப 943க்கு மேல போச்சுன்னா அடுத்த டார்கெட்டுங்கிறது 26,066 வரைக்கும் போகலாம். ஸோ இதுதான் நாளைக்கு மார்க்கெட்டுடைய ரேஞ்ச். இது கிளியரா அதையும் தாண்டி போகும்போது 196 கூட போகலாம். ஸோ இந்த இடம் வந்து நீங்க ஒரு நல்ல வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் போது தாராளமா நீங்க அப்சைடு போகலாம். இதே பிரேக் டவுன் பண்ணும் பொழுது நீங்க கண்டிப்பா அப்சைடை பத்தி யோசிக்க கூடாது. நான் இது எல்லாத்தையும் பிரீமியம்லயே கொடுத்துருவேன். பிரீமியம் பார்த்தீங்கன்னாலும் போதுமானது. சரிங்களா? நாளைக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது 49 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நாளைக்கு இருக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 49 பாயிண்ட்ஸ் வந்து நீங்களே வந்து டிரைவ் பண்ணிக்கோங்க. இது யாரையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. சரிங்களா? உங்களுக்கு நீங்களே வந்து டிரா பண்ணி இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம், நான் கொடுக்குற பிரீமியத்தை எடுக்கலைனாலும் உங்களுக்கு எது கரெக்டா இருக்கோ அதை எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. இதுல சில லாஜிக்லாம் வந்து வச்சிருப்பாங்க. என்னென்ன லாஜிக் அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் உள்ள ஸ்ட்ரைக் பிரீமியம் தான் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, எந்த பிரீமியத்தை எடுத்தாலும் நம்மளால கொண்டு வந்துட முடியும். எனக்கு இந்த விஷயம்லாம் தேவையில்லை. மார்க்கெட்டோடைய பிரைஸ் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நான் எடுக்கக்கூடிய பிரீமியம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்தது 25,900 எடுத்தேன். ஏன்னா அது அந்த பிரீமியம் ரெண்டுமே 0 ஆயிரும் தெரிஞ்சதுனால நான் அதை ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 0 ஆகும் தெரிஞ்சே நான் அதை கொடுக்கறது தவறா போயிடும். ஸோ அதனால தான் வந்து நம்ம எடுக்கக்கூடிய பிரீமியம் ஓரளவுக்காவது ஒரு சைடாவது ஒரு ப்ராஃபிட்டபுளா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த பிரீமியம் செலக்ட் பண்றோம். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு 25,850 கால் 162 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதுவே 26,050 புட் 72 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இது போல நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கால் பிரீமியம் 28 ருபீஸ்க்கு கீழே போச்சுனாலும் திரும்ப ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து இந்த எக்ஸ்பைரி வேல்யூன்னு சில இதெல்லாம் வச்சிருப்பேன். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சேர்த்து தான் நான் சொல்றேன். 28 ருபீஸ்க்கு கீழே போனா மார்க்கெட்ல இதெல்லாம் போய் ட்ரை பண்ணாதீங்க. திரும்பவும் இந்த விலைக்கு மேல வந்தா மட்டும்தான் கால் போக வாய்ப்பு இருக்கும். இதே போலதான் இந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் 26,050 வந்து மேக்சிமம் 18 ரூபா போதுமானதுங்க. அதுக்கு கீழே போச்சுன்னா இவரெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா? திரும்பவும் இந்த 5 ரூபாயில ஒரு சப்போர்ட் எடுக்கிறாரான்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் 0 ஆகும்னு தெரிஞ்சு நம்ம வந்து போகக்கூடிய இடம். அதனால பார்த்து கவனமா செய்யுங்க. மேக்சிமம் இந்த 104ங்கிறது இன்னைக்கு லோ, இந்த ஸ்ட்ரைக்குக்கு 32ங்கிறது லோ. அப்ப இவர் லோவை கட் பண்ணாருன்னா கண்டிப்பா இவர் ஹைய பிரேக் அவுட் கொடுத்திருந்தா மட்டும்தான் மார்க்கெட் சரியான பிரீமியத்துல போகுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த லோவும் கட் ஆகும் போது இந்த ஹைய பிரேக் அவுட் கொடுக்க முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிகே போட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே ஏற்றுவாங்க ஏதாவது ஒரு சைடு. அதனால கொஞ்சம் கிளியரா ஒர்க் பண்ணுங்க. இந்த வேல்யூ வச்சு நீங்க வேற ஸ்ட்ரைக் பிரீமியம் கூட நீங்க தாராளமா எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா நான் என்னால வந்து எக்ஸ்பைரி வேல்யூவே கொடுக்கலாம், ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நாளைக்கு நான் அந்த எக்ஸ்பைரி வேல்யூ எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னுடைய பிரீமியம் கால்குலேஷன்ல நான் போட்டு காமிக்கிறேன். இன்னைக்கு நம்ம மேக்ஸ் வேல்யூ நான் காமிக்கல. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 20 இதே ஸ்ட்ரைக் பிரீமியம் தான். இன்னைக்கு அவங்களுடைய பிரைஸ் வந்து 122 அப்படிங்கிறது தான் வந்து
ட்ரெண்டிங் பிரைஸ். அந்த பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து கால் சைடு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் சைடுல இருந்தாரு. இதுவே 26,150 122 மார்க் பிரேக் அவுட் பண்ணும்போது தாராளமா மார்க்கெட் டவுன் சைடுல கிளியரா போயிருக்கும். சரிங்களா, நான் இதுக்கு கீழே எல்லாம் எதுவும் போடல, மிட் பாயிண்ட் எதுவும் சேர்க்கல, இதெல்லாம் நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம டைம் இருக்கிறது இல்ல. நான் இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னா ரெசிஸ்டன்ஸ் அவ்வளவுதான். மிட் பாயிண்ட் ஒர்க் கண்டிப்பா ஆகும். சரிங்களா, ஆனா அதுக்கு நீங்களே போட்டு பாருங்க. 122 plus 163 divided by 2 இவ்வளவுதான். நீங்களே போட்டுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் செக் பண்ண முடியாது. இவர் வந்து லாஸ்ட் சப்போர்ட்டுக்கு வரல, ஆனா மார்க்கெட் வந்து அதுக்கு முன்னாடி திரும்பின மாதிரி காமிச்சிட்டாங்க. ஏன்னா அங்க இண்டெக்ஸ்ல வந்து லாஸ்ட் சப்போர்ட்டுக்கு வந்ததுனால மார்க்கெட் வந்து ஒரு சின்னதா ஒரு புல் பேக், அவ்வளவுதான். ஸோ ஆனா மார்க்கெட் இது வரைக்கும் இந்த 163யும் வந்து இங்க ரீச் ஆகல. ஆனா ஏன் ஆகல அப்படிங்கறத நான் கொடுத்திருந்த பிரைஸ்ல உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதனாலதான் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துறது. புரியுதுங்களா, அதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணாலே போதுமானது. சரிங்களா, ஸோ அதனால நாளைக்கு நான் அந்த எக்ஸ்பைரி வேல்யூ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் வந்து ஓடிஎம்ஐ கூட சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனா எந்த பிரீமியம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான், என்ன விலையில எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அங்க. ஸோ அதனால வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு அந்த எக்ஸ்பைரி வேல்யூ நான் வீடியோல கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. இந்த ஏதாவது தகவல் தேவைன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088858ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.